ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோனா சிஸ்டர்ஸ் இஸ் எ ப்ரீஸோட எபிசோடு 5 தான். 4வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இதுக்கு அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக இவன் கூடயா? இல்லை, முடியவே முடியாது அப்படின்னு 3 பேருமே அட் அ டைமில் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நீக்கோ கிட்ட ஹீரோ கேட்குறான், ஆமாம் உங்களோட பர்த்டே வந்து எப்போ? என்னோட பர்த்டேவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல யார் எங்கரு யாரோட சிஸ்டர்னு அப்போ தான் நம்மளால் இன்னுமே புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் கேட்கும்போது அவங்க இன்னுமே கடுப்பாயிட்டு வாய்ப்பே இல்லைன்னு போயிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம நீக்கவும் யோசிக்கிறான், இந்த புது பையனை நான் என்ன பண்ணுறது? அவன் டீனேஜ் பொண்ணுங்க கூட இந்த மாதிரி இடத்துல ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்னமோ தெரியலை, அவனுக்கு இம்யூன் எப்படி இந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கத்துறான், என்னவோ ஏதோன்னு ஓடி வரான். அம்மா என்னாச்சு? நாளைக்கு பிரெட்டை வாங்க மறந்துட்டேன், அதுக்காகடா இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற? அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? நாளைக்கு சாண்ட்விச் உங்களுக்கு செய்யலாம்னு யோசிச்சா முடியாது போலையே. ஆனால் நீக்கோ எல்லாமே இருக்கட்டும், அதுக்காக நீங்கள் அப்படியா ஓடி வந்தீங்க? அதுக்கு கோல்டு பிடிச்சா என்ன ஆகும்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவ போகிறா. அந்த இடத்துல மீவாவும் கேட்குறா, ஆமாம் என்ன ஆச்சு? எதுக்காக முகம் எல்லாம் செவந்து போயிருக்கு? அது ஒன்றும் இல்லை, ஹாட்டாக இருக்குது அவ்வளோதான். நான் 5 நிமிஷத்துக்கு அங்கே இருந்துட்டு வரேன். இதுக்கும் ஹாட்டாக இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படின்னா அவன் அப்படியே பார்த்துட்டானோ? இல்லை, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அந்த இடத்துல நம்ம ஹீரோ துணியை கொண்டு வந்து தரான். தெரியாதனமாக கைப்பட அப்படி அவள் வெக்கப்படுறா. ஆமாம், நீ எதுக்கு செவந்து போகிற? உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்கா? இல்லை அப்படி இல்லை, என்னோட முகமே இப்படித்தான். அட இரு, உனக்கும் அவன் மேலே க்ரஷ் இருக்கோ? இல்லவே இல்லை, உன்னோட மூளையில். அந்த இடத்துல இப்படி அவங்க சண்டை போடுறாங்க. அங்கே கசுக்கி வந்து கேட்குறா, ஆமாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட ஏஜை பாருங்கள், அக்கா தங்கச்சிங்க மாதிரி எப்படி நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அந்த பொருளை மேலே வைக்கணும்னு கேட்க அவள் வந்து சொல்கிறா, நான் நல்ல மூடில் இருக்கேன், அதனால் நான் இதை பண்ணுறேன். நம்ம ஹீரோ ரொம்ப க்யூட்டாக தேங்க்ஸ்னு சொல்லிடுறான். அதுக்காக உருகியே போயிடுறான். இந்த இடத்துல அதை வேற அவங்க பார்த்துருவாங்க. அதனால் ஒரு சண்டையே ஏற்படுது. நான் வந்து இந்த மாதிரி உன்னை பார்த்ததே இல்லையே, அப்போனா உனக்குமா? அங்கே இப்படி சண்டை போட்டுப்பாங்களா? நம்ம ஹீரோ வந்து அங்கே கத்துறான், நீங்கள் சிஸ்டர்ஸாக இருக்கும்போது சண்டை போடக்கூடாது, நீங்கள் ஒன்றா இருக்கணும். நீங்கள் என்னென்னா இப்படி சண்டை போடுறீங்க எதுக்குன்னே தெரியாமல் நம்ம ஹீரோவும் கத்துறானா. இதனால் அங்கே முறைச்சிட்டு போகிறாங்க. இந்த இடமும் குப்பை ஆகிடுச்சு. அதனால் அந்த இடத்தை க்ளீன் பண்ணுற பொறுப்பும் நம்ம ஹீரோவுக்கு தான் வந்திருக்கு. அங்கே க்ளீன் பண்ணும்போதே அவன் யோசிக்கிறான், என்னதான் இருந்தாலும் ஒரு வகையில் இவங்களை ஒன்றாக்கிட்டேன், இப்போ ஒன்றாவாச்சு இவங்க சாப்பிட்றாங்களே. அந்த இடத்துல க்ளீன் பண்ணும்போதே ஃபோட்டோவை அவன் கண்டுபிடிச்சிடறான். அந்த ஃபோட்டோவில் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அவங்களோட சைல்டுஹுட் இந்த மாதிரியெல்லாம் போச்சா. ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக அப்படியே மாறி போய் கிடக்குது. கண்டிப்பாக இது யாராச்சும் ஒருத்தவங்களோட ஃபோட்டோவாக தான் இருக்கும். இதை நம்ம கேட்டு பார்க்கலாம். அந்த இடத்துல ஃபோட்டோவை பற்றி கேட்குறான், இது உங்களோட தானே? அது வந்து இல்லைப்பா, அந்த மாதிரி ஃபோட்டோஸே என்கிட்ட இருக்காது. இல்லை என்னோடது இல்லை இப்படின்னு ஒருத்தவங்களும் அங்கே சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட் வருது. 3 பேருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லாவே புரியுது, அவங்க ஏதோ ஒன்றை என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. 3 பேருமே இல்லைன்னு சொன்னாலும் யாரோ ஒருத்தவங்களோட ஃபோட்டோ தான் அது. அவங்களுக்கு திரும்பவும் அதே மாதிரி சந்தோஷமாக பழையபடி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்காக அவங்க வந்து முன் வரலை. பரவாயில்லை, எனக்கு ஒரு வாய்ப்பாச்சும் இருக்குது. அட்லீஸ்ட் இவங்க இப்படி யோசிக்கிறாங்க, நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதுதான். அடுத்த நாளே வீக்கெண்ட் அப்போ இவங்க எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்களாம். அங்கே இதனால் நம்ம ஹீரோ சோர்ந்து போயிடுறான். ஏன்னா ஒன்றா ஆக்கலாம்னு ட்ரை பண்ணும்போதெல்லாம் இவங்களோட பாதை அப்படியே தனியாக பிரியுது. அந்த இடத்துல இவங்க எங்கே தான் போகிறாங்க அதை வந்து செக் பண்ணுறதுக்காக ஃபோனில் செக் பண்ணுறான். ஈவா ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு போகிறா. ஆக்டிங்காக கசிக்கியும் ஒரு இடத்துக்கு போகிறா. இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சீனில் அந்த இடத்துல மில்க் அவன் கொடுக்குறான். அவங்களும் புலம்பிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஹோட்டலே கிடைக்கல. அதை பற்றியே அவங்க புலம்பிகிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் உங்களுக்காக ஆல்ரெடி புக்கிங்கை பண்ணிட்டேன். இந்தாங்க உங்கள் எல்லாருக்கான ரூம் இதோ இருக்குது. இது எல்லாத்துக்குமே அவங்க ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீனில் மேட்சும் ஆரம்பிக்குது. அங்கே அசால்ட்டாகவே தோக்கடிச்சிட்றா. போகும்போதே ஒரு டஃப்பான ஆப்பனண்ட் இருக்காங்க, அவங்க கூடயும் நீங்கள் போட்டி போடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம மீவா அங்கே யோசிக்கிறா, அங்கே போகிற வழியில் செரி பிளாசம்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குமா. அதை பார்க்கும்போது அவளுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் அங்கே ஞாபகம் வருது. அவங்க சின்ன வயசில் சுற்றுனது இந்த மாதிரி விஷயம்லாம்.
அப்போ நான் என்னோட டவுட் படி பார்த்தா ஃபோட்டோ இவளோடதாக தான் இருக்குமோ. அதுக்கப்புறம் நம்ம மீவா ஹோட்டலில் தேடி வரா. அங்கே போய் பார்த்தா ஒரு தெரிஞ்ச வாய்ஸ் வந்து கேட்கும், அது கசுக்கி. இதனால் அவள் ரொம்ப ஆச்சரியமாக வரா. அட கசுக்கி, நீ வந்து என்ன பண்ணுற? தேட்டருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு, அதுதான் நான் இங்கே வந்தேன். இது பத்தாதுன்னு நம்ம நீக்கியும் அங்கே வந்திருக்கா. அவங்களுக்கே தெரியல, ஆனால் ஒரே இடத்துல தான் அவங்களுக்கான எல்லா விஷயமும் நடந்திருக்கு. அங்கே இப்படி ஆச்சரியமாக ஆகும்போது இதுக்கு பின்னாடி வேலையை பார்த்தது வேறு யாரும் இல்லை, நம்ம யூ தான். அவனும் அங்கே வந்திருக்கான். நான் தான் உங்களுக்காக இந்த ஹோட்டலை புக் பண்ணேன். ஒரே ரூம், ரொம்பவும் ஜாலியாக இருக்க போகுது. ஆமாம், எதுக்காக இப்படி பண்ணேன்? இதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு வகையான ப்ராங்கா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ரூம் சிஸ்டர்ஸாக நீங்கள் ஒன்றா இருக்க போகிறீங்க. ஸோ அது மூலமாக இன்னமும் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஆமாம், என்னடா நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? சரி, ஏதோ ஒன்று. நீ வந்து எதுக்காக இங்கே வந்திருக்க அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? வேற என்ன, நான் இங்கே நடக்க போகிற ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கேன். அங்கே நம்ம எல்லாருமே நாளைக்கு போக போகிறோம். அங்கே இதை கேட்ட உடனே அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நாளைக்கு வந்து மேட்ச் இருக்குது, என்னாலலாம் வர முடியாதுன்னு. ஆனால் நீங்கள் டெம்பிளுக்காச்சும் வரணும். அங்கே ஒரு சைன் இருக்குது, அங்கே நீங்கள் வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். இந்த மாதிரி எதுக்கும் உதவாத ஒரு பர்சன் தான் அங்கெல்லாம் போவான். அதனால் நாங்கள் ஒன்றும் அங்கெல்லாம் வரப்போகிறதில்ல. நம்ம ஹீரோ விடாமல் அங்கே சொல்கிறான். நிறைய ஆளுங்கள்லாம் வந்து ப்ரே பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அங்கே வரணும். போகி மாஸ்டரே வந்திருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஃபுட்டும் சரியாக இருக்காது, அங்கே ஃபுட்டும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம கசுக்கியும் ஓகேன்னு சொல்ல மற்றவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஒரு கண்டிஷன், நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு தான் அங்கே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து விஷயத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க ஜாப்பனீஸ் ட்ரெடிஷனில் இருக்க ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஆளுங்களும் மிக்கடோனா சிஸ்டர்ஸை பார்த்து உடனே ரொம்பவும் வியந்து போகிறாங்க. அவங்களோட அழகு, அவங்களோட பேரு புகழ் எல்லாமே இங்கே வரைக்கும் வந்திருக்கு. அதனால் இருக்கிறதுலே டாப் நாச்சாக இருக்கிற துணியாக எடுத்து காட்டுறாங்க. அதுவும் நம்ம கசுகிக்கு அப்படி சூட் ஆகுது. அங்கே மியூவாவுக்கும் அது ரொம்பவும் சூட் ஆகுது. நம்ம ஆள் ஃபோட்டோலாம் எடுக்கிறான், நல்லா இருக்குன்னு. அந்த இடத்துல நீக்கோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தா அவள் கம்முன்னு உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். அங்கே வந்து சொல்கிறான், எவ்வளவோ இருக்குது நூற்றுக்கணக்கில், ஏதாச்சும் ஒன்றுத்தை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைட்னிங் பேட்டர்னோட இருக்கிற ஒரு கிமினோவை கொண்டு வந்து தராங்க. ஆனால் அது வந்து வேணான்னு சொல்கிறா. என்ன சொல்கிறீங்க? இது உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுக்கு ஹேண்ட்ஸமாகவும் தெரியும். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.